அப்புறமா எல்லாருக்கும் தெரியும். அப்போ இவரு இல்லாத படமே இல்லை. வேல்ஸ் பிலிம்லயும் அவர் ஒரு கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி. வேல்ஸ் பிலிம்னாலே அவர் இருப்பாரு. அவர் இல்லைன்னா வேல்ஸ் பிலிம் இல்லை, வேல்ஸ் பிலிம் இல்லைன்னா யோகி பாபு இல்லை. ஸோ அவரு அதே போலதான் சுந்தர்சி படத்துலையும். ஸோ அஜய் கோஷ் சார் இருக்காரு, கர்காராம், இவங்கெல்லாம் இந்த படத்துக்கு பெருமை சேர்க்கறதுக்காக இருக்காங்க. வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் வந்து 23-24 பப்ளிக் லிஸ்டிங் போயிருக்குது. அதாவது ரீசெண்டா தமிழ் சினிமால லிஸ்டிங் போன ஒரே கம்பெனி வேல்ஸ் தான். ஸோ இப்போ நாங்க ஒரு ரீஸ்ட்ரக்சர் பண்ணி ஒரு நிறைய படங்களை லைன் அப் பண்ணியிருக்கோம். அதுக்காக ஒரு தனி ஃபங்க்ஷனே இருக்கு. கூடிய விரைவில் அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம எல்லாரும் மீட் பண்ணுவோம். அப்போ வேல்ஸ் பிலிமுடைய லைன் அப்ஸ்லாம் சொல்லுவோம். வேல்ஸ் பிலிம்ல வந்து பெங்களூர்ல வேல்ஸ் ஜாலிவுட் அப்படின்னு ஒரு என்டர்டைன்மெண்ட் பார்க் அண்ட் ஸ்டுடியோ இருக்கு. அதுவும் வேல்ஸ் பிலிமோட சேர்ந்தது தான். அது மட்டும் இல்லாம தியேட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், இதெல்லாம் வேல்ஸ் பிலிம்ஸ்ல ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஸோ சினிமாவில் ஒரு பெரிய என்னுடைய ஃபாதர் மறைந்த ஐசிறி வேலன் வந்து காமெடி நடிகர், மறைந்த எம்ஜிஆரோட நிறைய படங்கள் நடிச்சவர். அந்த ஒரு பேஷன்ல நான் ஒரு மூவிஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசையில பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு எல்லாரும் நல்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ரீஸ்ட்ரக்சர் பண்ணி வேல்ஸ் பிலிம்ல பெரிய பட்ஜெட்ல எடுக்கிற முதல் படம் மூக்குத்தி அம்மன் 2 அப்படின்றத இங்க நான் சொல்லிக் கொள்வதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனலோடு சேர்ந்து ஐவிவி, ஆவணி, ரவுடி பிக்சர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த விழாவுக்கு வந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன்.